ஹாய்மா, நான் உங்கள் அகலியா டெய்லர் பேசுகிறேன். எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஸ்டிச் பண்ணுறீங்களா? இன்றைக்கி சண்டே லீவுனால அதிகமாக நமக்கு ஒர்க் இல்லை. இருந்தாலும் இது நேற்று எடுத்த வீடியோ. சரி இன்றைக்கி அப்லோட் பண்ணலான்னு பார்த்தே டைமே சுத்தமாக இல்லை. இது வந்து இது மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த கிளாத் பார்த்திங்கன்னா 250 என்னமோ தான் வந்துச்சு. மேலே வந்து டாப்புக்கு வந்து 3 மீட்டரும் கீழே வந்து பேண்ட்டுக்கு வந்து 2.5 மீட்டரும் வந்துருந்துச்சு. 250 இது வர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கிளாத் அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. இது லாஸ்ட் வரைக்கும் எப்படி ஃபினிஷ் பண்ணுறேங்கிறத பாருங்கள். இதோட ஃபிட்டிங் உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. பார்த்துட்டே நம்ம சும்மா ஒரு சில விஷயம் பேசலாம். நம்ம சொல்லுவாங்க, செய்கிற தொழில் தான் நமக்கு தெய்வம் அப்படிம்பாங்க. உண்மைன்னா அதுதான். நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம யார்கிட்டையுமே போய் 10 ரூபா கேட்க முடியாது. நம்மக்கிட்ட நம்ம ஏதோ ஒரு தொழில் இருந்துச்சுன்னா நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அந்த 10 ரூபா வந்துடும். எனக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பொண்ணுக்கு குழந்த பிறந்து இந்த குழந்தைக்கு 6-7 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் வந்தாங்க என்கிட்ட. மேரேஜுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 5-6 மாதம் கழித்து சொன்னாங்க. நானும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன். டெய்லி ஒரு 10 டைமாச்சும் ஃபோன் அடிப்பேன். ஒரு 10 நாள் அந்த மாதிரி பண்ணி நான் விட்டுட்டேன். ஆனால் ஏன்னா அவங்களோட ஒரு 2 இன்ஸ்கர்ட்டு, 2 புடவை, 2 ப்ளவுஸ் என்கிட்ட தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த புடவையில் இருக்கிற ப்ளவுஸே என்னை ஸ்டிச் பண்ண சொன்னாங்க. அதனால் நான் எதுவும் கண்டுக்கலை. 3380 ரூபா வந்துருந்துச்சு. நான் அவங்கக்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன பண்ணாங்க, 1000 ரூபா மட்டும் கையில் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. நான் மறுத்திருப்பு கேட்டப்போ, இல்லை நான் மொய் காசு வரட்டு, நான் கொண்டு தரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் வரவே இல்லை. நானும் நிறையாட்டி எனக்கு எவ்வளோ எமர்ஜென்சிலாம் வந்துச்சு நான் கேட்டப்போலாம் அவங்க தரவே இல்லை. சரி ஓகே, அவங்களுக்கு துணி வேணுன்றப்போ வருவாங்க தானே பார்த்தா கரெக்டாக 1.5 வருஷம் கழித்து இப்போ வந்திருக்கிறாங்க. வந்துட்டு அக்கா எத்தனை டைமுக்கு அவங்களுக்கு நீ கால் பண்ணி நீங்கள் எடுக்கவே இல்லைனா, நாம் இவ்வளோ நாளாக நமக்கு எவ்வளோ எமர்ஜென்சி இருக்கும் அப்போல்லாம் பண்ணியிருப்போம். அப்போல்லாம் இவங்க எடுக்கவே இல்லை. இன்றைக்கி இவங்க வந்த உடனே நம்ம எடுக்கணும் மாட்டேன். எனக்கு கோவத்தில் நான் நிஜமாக எடுக்கவே இல்லை தான். சொல்லுப்பா, நான் பார்க்கல, வேலையாக இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அக்கா இந்தாங்கக்கா 1000 ரூபா, மீதி எவ்வளோக்கா அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன் இன்னும் 2380 ரூபா தரணுன்னே. அப்படியா அப்படின்ட்டு உடனே அவங்க வீட்டுக்கார்ட்ட ஒரு 1000 ரூபா வாங்கி 2000 ரூபா கொடுத்துட்டு 380 டிஸ்கவுண்ட் பண்ணிக்கங்கன்னுச்சு. நீ இதை டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன இதில் ரேட்டு போட்டிருக்கேன் பாருன்னு. இல்லைக்கா நீங்கள் அனுப்பிச்சுட்ட கணக்கெல்லாம் நான் டெலிட் ஆயிடுச்சுக்கா, நான் வந்து புது மொபைல் வாங்கிட்டேன் அப்படின்னுச்சு. சரி அப்படிங்களா, சரி ஓகேப்பா, என்னோடய மொபைல் அப்படியே தான் இருக்குது, இந்தா காமிக்கிறேன்னு சொல்லிட்டு காமிச்சு. ஆரி ப்ளவுஸுக்கு 2500 போட்டிருந்தேன். ஸ்டிச்சிங்க்கு 250 வாங்குவேன், அவங்கக்கிட்ட 200 தான் போட்டிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கிளாத்தோட இது வந்து 150 1 மீட்ரு எடுத்திருந்தேன், 150. லைனிங் கிளாத் 40 ரூபாயும் போட்டிருந்தேன். இது அந்த பொண்ணு என்ன நினச்சுன்னு தெரில. இது என்ன 190 ரூபா, என்ன கணக்குக்கா எக்ஸ்ட்ரா போட்டிங்களோ மாற்றி அப்படின்னாங்கன்னா, மாற்றி போகிறதுக்கெலாம் எனக்கு வேலை இல்லைப்பா, நல்லா பாருங்கள் அதில் தெரியும்ன்ட்டு நானே ஒரு நிமிஷம் குழம்பிட்டேன். அப்புறமா பார்த்தா அதுலேயே எழுதியிருக்கிறேன், கிளாத்து லைனிங் அப்படின்னு போட்டு எழுதியிருக்கிறேன். இதில் வந்து தையக்கூலி வந்து நான் 160 தான் வாங்கிட்டுருக்கேன். மற்ற பக்கம் கூட ரேட்டு ஜாஸ்தியாக தான் வாங்குவேன், நான் 160 தான் வாங்குகிறேன். ஆரி ப்ளவுஸ்னால நான் 250 ரூபா வாங்குவேன், அவங்கக்கிட்ட 200 சொல்லியிருந்தேன். இதில் குறைக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள், நான் குறைக்கிறேன் அப்படின்னு. அவர் ஒரு மாதிரி சொல்லிட்டு, எனக்கு நாளைக்கே வேணுனாங்க. நாளைக்கெல்லாம் முடியாது, நான்லாம் அட்டைப்பட்டியில் போட்டு கட்டி வச்சுருக்கேன், நாளைக்கெல்லாம் முடியாது, நீ 1.5 வருஷம் வரைக்கும் நான் வச்சுட்ருக்க முடியுமா? அதுக்கிடையில் ஆயுத பூஜை வந்துச்சு, பொங்கல் வந்துச்சு, தீபாவளி வந்துருச்சு, இதுக்கு இன்னும் அடுத்த பொங்கலே வரப்போகுது. நான் சொல்லிட்டேன், இல்லை அது வரைக்கும் நான் எல்லாமே கட்டி வச்சுருப்பேன், அதனால் இப்போதைக்கு முடியாது, நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு எடுத்துறேன்னு. இல்லைக்கா எனக்கு 1 வீக்கில் வேணுக்கானுச்சு. சரி நான் ஒன்று வேணால் நான் தரேன்னு சொல்லிட்டு நானும் அமுச்சு விட்டேன். அவங்க கேட்டாங்க, கட் பண்ணலைன்னா கொடுங்கக்கான்னாங்க. நான் அப்புறம் கொடுத்துட்டு நான் மீதி இருக்கிற காசு நான் எப்போ வாங்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், இல்லைப்பா எல்லாம் கட் பண்ணி தான்ப்பா வச்சுருக்கேன் அப்படின்னு, லைனிங்கெல்லாம் கட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன், அப்புறம் வேஸ்ட் ஆயிரும்ல அப்படின்னு. சரி ஓகேங்க்கான்ட்டு அவங்களும் சரி ஓகேன்னு போயிட்டாங்க. நமக்கு அப்படி தான், எதிர்பார்க்காம காசும் வரும், எதிர்பார்க்காம நமக்கு உபத்திரமும் வரும். ஏன்னா இவங்க வந்து 1.5 வருஷம் வந்து கழிச்சிருக்காங்கன்னா, நான் இதை அசால்ட்டாக விட்டுருந்தேன்னா அவங்க புடவை மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஏன்னா திடீர்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும், நம்மளோட தொழிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு திடீர்னு 500 ரூபா வரவும் செய்யும், 500 ரூபா நஷ்டமாகவும் செய்யும். இதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கிட்ட நான் நேற்று இந்த ட்ரெஸ்ஸு தான் ஸ்டிச் பண்ணுறப்போ நைட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். இதுவும் இன்னொரு 2 ப்ளவுஸ் இருந்துச்சு. நான் இது எப்படி சொல்கிறது, ஒரு மாடலுக்காக நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அப்போ நான் நைட்டு ஒரு 12 1 மணி வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன்.
காலையில் எழுந்திரிச்சிட்டு நான் வாசலிக்கலான்னு போகிறேன். பக்கத்து வீட்டில் கூப்பிட்டு கேட்குறாங்க, அகலியா நைட்டு ஒரே பாட்டும் கும்மாளமாக இருந்துச்சு, செம்ம ஜாலி போல் நைட்டில் அப்படின்னாங்க. என்னக்கா பண்ணிட்டு இருந்தேன்? ஸ்டிச்சிங் தாக்கா பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஆமாம்மா, பாட்டெல்லாம் நல்லா பலமாக இருந்துச்சு அப்படின்னாங்க. நான் இடுப்பு வலிக்கு கஷ்டப்பட்டு தைக்கிறது தெரியாது, கண்ணில் தூக்கத்தோட தைக்கிறது தெரியாது. நான் அவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்து நிஜமாக எனக்கு 2 நாளாக ஃபீவரு ஹோல்டு, நான் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் நைட்டில் உட்காந்து பாட்டு கேட்டு தைக்கிறேன். அந்த பாட்டு கேட்குற பாருங்க பாட்டு, அது மட்டும்தான் அவங்களுக்கு பெருசாக இருக்கும் போல். எனக்கு அப்படியே ரொம்ப கோவமாக வந்துச்சு. சரி என்னத்தை போய் அவங்ககிட்ட போய் நம்ம என்ன சொல்கிறேன்ட்டு, இல்லைக்கா இல்லைக்கா அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் 160 ரூபாய்க்கு தைக்கிறேன்னா என்கிட்ட தைக்கிறவங்க எல்லாமே அன்னன்னைக்கு கூலி வேலைக்கு போகிறவங்க, கம்பெனிக்கு போகிறவங்க, இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ், இந்த மாதிரி ரெகுலராக இங்கிட்டு நம்ம கண்ணில் பார்க்குறவங்க தான் அதிகபட்சம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கொரியர் கொடுக்குறவங்களாம் ஏதோ ரேர் தான், மாதத்தில் ஒரு 2 ஆர்டர், ஒரு ஆர்டர் இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்குது. நம்ம ரொம்ப நெருக்கமானவங்கிறதுனால தான் நம்ம சரி ஓகே ரேட்டு கூட்டவே இல்லை, இதே ரேட்டுக்கே ஸ்டிச் பண்ணலான்னு பண்ணுறோம். அவங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஆர்டர் நிறையா வரணுன்றதுக்காக நானாகவே வேணும்னே கம்மி ரேட்டுக்கு ஸ்டிச் பண்ணுறதாகவும், நிறைய ஆர்டர் வருது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் ரேட்டு கூட்டினாலும் எனக்கு அந்த 2 துணி காசு ஒரு துணியில் வரதான் போகுது, ரேட்டு குறைச்சாலும் எனக்கு அந்த 2 துணி ஒரு ஒரு 2 துணி அடிக்கிற இடத்துல நம்ம ஒரு துணி அடிக்கிற இடத்துல 2 துணி அடிக்க போகிறேன். இதில் என்னமே அவங்களுக்கு, எனக்கு தான் எல்லாமே கஷ்டம், இதில் என்ன அவங்களுக்குன்னு தெரியல. ஒரு மாதிரி கோவமாக, இத்தனைக்கும் அவங்க துணி கொடுக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட, இன்ன வரைக்கும் என்கிட்ட கொடுத்தது கிடையாது. அப்படி கொடுத்தாலும் சைடு கிழிஞ்சிருச்சு, ஒரு நிமிஷம் அடித்து தரியா, இது பிடிக்கணும் அது பிடிக்கணும், இந்த மாதிரி ஏதாவது விட்டு பிடிக்கிற மாதிரி கொடுக்குறவங்களா தான் இருக்காங்க. அவங்க என்கிட்ட துணியும் கொடுத்ததில்ல, அப்புறம் ஏன் இவ்வளோ தூரம் அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல. அப்படியே நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்கனாலும் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, தச்சிருவாங்க, தச்சுட்டு திருப்பி அவங்கக்கிட்ட உண்மையாக சொன்னால் அவங்கக்கிட்ட தான் நல்லா காசு புழங்கும். அக்கா 160 ரூபா, லைனிங் போட்டேன் 40, 200, சேலை ஒரு வச்சு 20 ரூபான்னு சொல்லுவேன், 220 ரூபா கேட்பேன். ஆமாம், இந்த 220 ரூபாயை வச்சு தான் நீ வாழ போறியா, ஏன்டி காமெடி பண்ணிகிட்ருக்குற, உங்ககிட்ட இல்லாத காசா, என்கிட்ட என்ன காசு இவங்க பார்த்தாங்க எனக்கும் தெரியல, உங்ககிட்ட இல்லாத காசா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க, அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. நானும் எனக்கு என்ன பண்ணி தொலைக்கிறது, கோவம் வந்தாலும் நம்ம கோவத்தை காமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் நம்ம இருக்கிறோம். அதனால் எதுவுமே பேச முடியல. என்னங்க்கா நீங்களே இப்படி சொல்கிறீங்க, நான் இருக்கிற கஷ்டத்துக்கு ஏங்க்கா நீங்கள் காசை கொடுத்துட்டு போங்கக்கான்னா, அது சட்டுன்னு நம்ம ரோட்டில் கேட்க முன்னாடியே அவங்களாவே ஒன்று சொல்லுவாங்க, என்ன இன்றைக்கெல்லாம் 2-3 கஸ்டமர் வந்தாங்க பார்த்தேன், எல்லாம் பல்காக பையோடு வந்தாங்க, நம்ம அந்த 200 கேட்க போகிறோமேன்ட்டு அவங்களுக்கு பிரச்சனை. அதுக்குன்னு நம்ம காசு கேட்காம இருக்க முடியுமா? நான் தைச்சதுக்கான கூலி எனக்கு கொடுத்து தானே ஆகணும். நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. நீ ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எங்கேயோ இருந்து வரவனுக்குலாம் துணி தைக்கிறேன், இங்கே இருக்கிற எங்களுக்கு தைச்சி கொடுக்க மாட்டேங்கிறேன், நீங்கள் என்னைக்கு தைக்க கொடுத்து நான் தைக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டோம்னா, ஆமாப்பா நீ ரொம்ப பிஸியாக இருப்ப, எப்போ வந்தாலும் உனக்கு கஸ்டமர் இருந்துக்கிட்டே இருக்காங்க. சீரியஸாக இவங்கவுங்க ஒருத்தரோட கண் திருஷ்டி தான் எனக்கே சில டைமில் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் வந்து விட்டுறதாட்டிருக்கு. ஒன்றும் மெஷின் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடும். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனாலையும் என்னமோ தெரில, ஏதாவது ஒன்று நமக்கு ஆப்போசிட் நடக்கிறப்ப தான் தோணும், இவங்களாம் இப்போ பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி. அவங்க பார்த்தா 5 புடவை ஓரடியை கொண்டு இருப்பாங்க, நான் 2 ஜாக்கெட் கொண்டு வந்திருப்பாங்க, அது பெரிய பையாக தெரியும். இவங்க என்ன நினைக்கிறது, அவளுக்கு என்ன, உட்காந்துக்கிட்டு சம்பாதிக்கிறா, விடிய விடிய தைக்கிறா, காலையில் இருந்துச்சும் தைக்கிறா, அவளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவங்களோட நினப்பு. உண்மையாகவே டைலருங்களோட கஷ்டம் யாருக்குமே தெரியாது. திடீர்னு 10 மணிக்கு நைட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க, எனக்கு இந்த ப்ளவுஸை அடித்து கொடுங்கக்கான்னு. நமக்கு 1000 பிரச்சனை இருக்கும், சுத்தமாக முடியாது, தலையெல்லாம் வலிக்கும். ஆனால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என் கார் ரெகுலராக அவங்கக்கிட்ட தான் கொடுக்குறோம், இன்றைக்கி என்னங்க்கா இப்படி பண்ணுறீங்க அப்படிம்பாங்க. வேறு வழியே இல்லை, அடித்து தான் ஆகணும். எனக்கு காசு வர்றதை தாண்டி அந்த கஸ்டமர் போயிடுவாங்களேன்றதுக்காகவே அடிப்பேன். 10 மணிக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா நான் என் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு நான் கட் பண்ணுறப்போ மணி 10:30 மணி 11 மணி ஆயிரும். திருப்ப நான் அதை கட் பண்ணி வச்சுட்டு நான் நைட்டு அடிச்சுட்டு படுக்கிறப்போ 12:30 1 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் காலைல எழுந்துச்சி கொக்கி கட்டலான்னு நினப்போம். அந்த கொக்கி கட்டுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் நமக்கு அந்த தூக்கமே வராது. ஐயோ காலைல எழுந்துச்சி கொக்கி கட்டணுமேன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். உண்மையாகவே எங்களை மாதிரி யாரும் இல்லை. எனக்கெல்லாம் எவ்வளோ டைமு, விடிய காலைல 3 மணிக்கெல்லாம் ப்ளவுஸ் கேட்லாம் வந்திருக்காங்க. தைச்சி முதல் நாள் கொடுத்துட்டு போவாங்க, 2 கொடுத்துட்டு போவாங்க, இன்னும் 2 அப்புறமா தைக்கிறேம்பாங்க. ஆனால் வீட்டுக்கு போயிட்டு தான் ஃபோன் அடிப்பாங்க, பாப்பா நான் போயிட்டு வர 2 நாள் ஆக மாட்டிருக்கு, எனக்கு கொச்சுக்கமாக அதை நாளையே முடிச்சிடுயா, நான் கை மேலே காசு கொடுக்குறேம்பாங்க. காலைல பார்த்தீங்கன்னா ஆளே இல்லையா, என் தம்பி அமுச்சு விட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் அமுச்சு விட்டேன், அவர் காலங்காத்தால நைனேன்னு இருந்தார், அதனால் நான் காசு கொடுத்துடல,
உனக்கு ஜிபே பண்ணி விட்றேம்பாங்க. அவங்க ஊருக்கு போயிட்டு 1 வாரம் கழித்து வருவாங்க, 4 நாள் கழித்து வர்றாங்க. வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். கையில் காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் நினப்பேன், இவங்களுக்கெல்லாம் அடுத்த வாட்டி எப்படி தைச்சி கொடுக்குறேன்னு பார்க்கலாம். நான்லாம் தைச்சி கொடுக்க மாட்டேன்னு நினப்பேன். ஆனால் அடுத்த வாட்டி துணி கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நம்மளோட கஷ்டம் அந்த மாதிரி. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் துணியை வாங்கிட்டு போயிடுறோம். என்ன பண்ண முடியும், நம்மளோட நிலமை அந்த மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு நமக்கு தேவைப்படுதில்ல, அப்புறம் வாங்கி தானே ஆகணும். ஒரு ஃபங்க்ஷன் டைம்னால் கூட நம்மளால் போய் முன்னாடி நிற்க முடியாது. அவ்வளோவுக்கு நமக்கு வேலை இருக்கும். அது எப்படா தைச்சி முடிச்சுட்டு தூங்கணும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். நல்லது கெட்டதில் கூட நம்மளாலாம் கலந்துக்க முடியாது. ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்னென்னா இவங்க என்ன உட்காந்துட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்றவ. நான்லாம் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், என்னைக்கு எனக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிச்சாக கலெக்டரு ஒரு பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் வந்து இறங்குறாங்களோ அன்றைக்கி வேணால் நான் ரேட்டு கூட்டிக்கிறேன் அப்படின்னு. இந்த ரேட்டுங்கிறது என்னன்னு எனக்கு மிஷின் காசு வந்துடும். 100 உனக்கு நம்மளோட கூலி, நூல், கரண்ட் பில்லு எல்லாமே 100 போனால் கூட அட்லீஸ்ட் ஒரு 50 ஒரு ப்ளவுஸுக்கு இருக்குல்ல, அது போதுமே. ஏன்னா எல்லாமே இல்லாதவங்க தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. யாரும் இங்கே இருக்கப்பட்டவங்க கொண்டு வந்து கொடுக்கல. நமக்கு அதில் 10 கிடச்சா கூட போதுன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தேடி நிறையா பேர் வருவாங்க கஸ்டமர். நம்ம காசு கம்மியாக தைக்கணுன்றதுக்காக யாருமே கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. என்னோடய ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும், ஃபினிஷிங் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் அது ஏன்னு தெரில, அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வரைக்கும் என்கிட்ட கொடுக்குறவங்கெல்லாம் சொல்கிற ஒரே விஷயம், உங்கள்கிட்ட கொடுத்தா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும், நீட்டாக ஃபினிஷிங் நல்லா இருக்குது, எனக்கு எந்த மிஸ்டேக்குமே வரல, நல்லா இருக்குதுயா நீ எப்போதுமே. எனக்கு அதனால தான் நான் அவசரம் அடைந்தால் கூட என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. 2 நாள் முன்ன வந்தால் கூட கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவகிட்ட கொடுத்தா அவள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லை.